அனைவருக்கும் வணக்கம். தமிழர் அரசியல் பரப்பில் இன்றைய காலத்தின் தேவைக்கேற்ப தாங்கள் அந்த அரசியல்வாதிகள் செயல்படுத்த வேண்டிய முன்னகர்வுகள் தொடர்பான ஒரு சிறிய கருத்துப் பதிவை வழங்கலாம் என்று இங்கு இந்த கருத்துப் பதிவை தருகிறோம். தன்னினப் பகையால் வீழ்ந்த தமிழினம் என்று எமது இனத்தின் வாழ்வியல் தோல்விக்கும் அரசுரிமை தோல்விக்குமான காரணத்தை எடுத்துரைத்து பேசும் எமது தலைவர்கள் ஏன் இன்று வரை அதற்கு மாற்றீடான ஒரு விழிப்புணர்வு திட்டங்களையோ அல்லது தற்போது கூட நடைமுறையில் உள்ள நிர்வாக அலகுகளின் ஊடான சட்டங்களின் அடிப்படையிலோ மக்களின் உரிமைகள் மற்றும் பரஸ்பர மரியாதையோ எடுத்தியம்பி அமல்படுத்துவதில் அக்கறை கொள்வதில்லை. உலகில் தமிழ் மொழியை முதன்மையாக கொண்ட தமிழர்கள் வாழும் நாடுகளில் எமது இலங்கையும் இந்தியாவின் தமிழ்நாடும் முதன்மையானது. நாவலன் தேசம் என்று வரலாற்றில் வர்ணிக்கப்பட்ட தற்போதைய இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் பரவி வாழ்ந்த தமிழினம் தன்னினப் பகையால் வீழ்ந்தது என்பதுதான் அதன் வரலாறுகளில் அதிகம் உணரப்படுகிறது. அவ்வாறெனின் இன்றைய அரசியல் தலைமைகள் ஏன் அதனை உணர்ந்து செயல்படுவதில்லை? காரணம் சுயநலம். ஆம், சுயநலம் என்றால் தற்பெருமை கலந்த சுயநலம். இது மிகவும் மோசமானது. இந்த தற்பெருமை கலந்த சுயநலமே தமிழர்களின் அனைத்து உள்ளக முரண்பாடுகளிற்கும் காரணமாக அமைந்தது என்பது எமது மன்னர் காலத்து வரலாறுகளிலிருந்தே புலப்படுகிறது. மூவேந்தர்களும் தங்களுக்குள் முரண்பட்டதும் மூவேந்தரும் இணைந்து தங்கள் இனத்தவனான பாரிவள்ளலின் மீது படையெடுத்ததும் தற்பெருமையாலும் சுயநலத்தாலும் நிகழ்ந்தவை என்றே கருத முடியும். புறமொழி வழி தேசிய இனங்களும் தங்களுக்குள் சண்டையிடாமல் இருந்திருக்கவில்லை. ஆனால் அந்த எந்த ஒரு இனங்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பான காவியங்கள், நன்னறி வழிகாட்டல்கள், பேரேடுகள், இதிகாசங்கள், புராணங்கள், தொன்மையான வாழ்வியல் நடைமுறைகள் அனைத்தும் உள்ளதான தமிழினம் ஏன் தன்னினப் பகைமை கொண்டு தள்ளாடுகிறது என்பதனை இன்று வரை நவீன அரசியல் சித்தாந்தத்தினை பின்பற்றும் அறிவுசார் அரசியல் தலைவர்கள் எவரும் சிந்திப்பதில்லை. காரணம், அவர்களுக்குள்ளும் தற்பெருமை சார்ந்த சுயநலம் ஊறிப்போய் உள்ளது என்பதே உண்மை. எமது முன்னோர்களான மன்னர்களின் காலத்து தன்னினப் பகையின் வழிவந்த தொடர்ச்சியின் விளைவின் தாக்கமே இலங்கை தமிழ் அரசியல் பரப்பிலும் அதன் போராட்டப் பரப்பிலும் தொடர்கிறது என்றே கருத தோன்றுகிறது. இந்த கருத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட்டால் உடனே அதனையும் ஒரு பெருமையாக, அதாவது நாங்கள் மூவேந்தர் வழிவந்த மரபினர் என்று மூவேந்தர்கள் செய்த நெற்காரியங்களை புறந்தள்ளிவிட்டு அவர்களின் தவறான முன்னுதாரணங்களை மட்டும் தூக்கி வரிந்து கட்டிக்கொண்டு சண்டையிடுவார்கள் என்று கூட எண்ணத் தோன்றுகிறது. ஏனென்றால் இலங்கை தமிழ் அரசியல் பரப்பிலும் தமிழ்நாட்டு அரசியல் பரப்பிலும் மக்கள் நலன் சார்ந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது தீண்டத்தகாத அரசியலாகவே திராவிடம் சார்ந்த அரசியல் தலைமைகளாலும் பிரதான ஊடகங்களாலும் பார்க்கப்படுகிறது. தற்பெருமை சார்ந்த சுயநல அரசியலே ஊக்கப்படுத்தப்படுகிறது. இலங்கை தமிழ் தேச விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை முடக்கி அழிப்பதற்கும் அதன் தொடர்ச்சியான அரசியல் முனைப்புகளை நீர்த்து போகச் செய்வதற்கும் ஒருமுகப்பட்ட எதிர் சக்தியாக இலங்கை அரசும் அதனோடு இணைந்த பிராந்திய மற்றும் சர்வதேச அரசுகளும் கங்கணம் கட்டிக்கொண்டு நின்றது என்பதும், அதற்கும் எமது இனத்தவரான தமிழர்களே துரோகிகளாகி வழிகாட்டினார்கள் என்பதும் அண்மைய வரலாறு. ஆயுத முனைப்பிலான போராட்டத்தை அழிப்பதற்கு ஆயுத மோதலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில் போராளிகளை தோற்கடிப்பதற்காக தோற்றுப்போன இதர தமிழ் ஆயுத போராளிகள் எதிர் அரசுடன் இணைவதும், எந்த மக்களின் விடுதலையை கருதி ஆயுதமேந்தினார்களோ அதே மக்களுக்கு எதிராக அரசுடன் இணைந்து செயற்படுவதும் துரோகம்தான். இதில் சூழ்நிலைகளின் தாக்கத்தின் விளைவாக அரசுடன் இணைந்தவர்கள் கூட விதிவிலக்கல்ல. அதனை துரதிர்ஷ்டமான சம்பவம் என்றே கருதலாம். இலங்கையின் தமிழ் அரசியல் பரப்பின் நிலைமையானது ஆயுத போராட்டத்தின் முன்னான காலம், ஆயுத போராட்டத்தின் பின்னான காலம் என்று இரண்டாக பிரித்து பார்க்கலாம். அப்படி நோக்கும்போது கூட அது தற்பெருமை சார்ந்த சுயநலம் கலந்த அரசியல்தான் அதன் பெறுபேறாக உள்ளது. ஆனால் இந்தியாவில் தாய் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திராவிட அரசியல் கலாச்சார பாணியில் ஒவ்வொரு தேர்தல்களிலும் கட்சி தாவுவதும், கொண்ட கொள்கையை அடமானம் வைத்து நம்பிய மக்களை ஏமாற்றுவதும், பணத்திற்காக பேரம் பேசி தலைமைக்கு துரோகம் செய்வதும் சாதாரணமான விடயமான நடைமுறையாகும்.
ஜனநாயக அரசியல் பரப்பில் இவையெல்லாம் சாதாரணம் என்ற தொனிப்பொருளில் ஒட்டிய மண்ணை தட்டிவிட்டு செல்வதுதான் ஜனநாயகம். அரசியல் என்றால் கொள்கை ஏது, கோட்பாடு ஏது, மானம் ஏது, அவமானம் ஏது? ஆனாலும் இந்த அநாகரீக அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தமிழீழ தேசத்தின் விடுதலை போராட்டத் தலைமையை தனது தலைமையாக மானசீகமாக ஏற்று அந்த போராட்ட அமைப்பின் ஒழுக்க கட்டமைப்புகளை மையப்படுத்தி தமிழ் தேச அரசியல் பரப்பில் நாம் தமிழர் என்ற பெயரில் ஏற்கனவே இருந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அதற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த கட்சியை வழிநடாத்தி தாய் தமிழ் நாட்டில் மிக பெரும் தமிழ் தேசிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி வரும் சிறந்த அரசியல் தலைமையாக சீமான் அவர்களை உலகம் இன்று ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழின ஐக்கியம், தற்சார்பு பொருளாதாரம், சாதிவாதம், மதவாதம் கடந்த மொழிப்பற்றின் மூலமான ஒற்றுமையையும் இனப்பற்றுணர்வையும் வளர்த்து வரும் சீமானின் அரசியல் கலாச்சாரமானது உண்மையில் உலகத் தமிழர்கள் உணர்ந்து பின்பற்ற வேண்டிய அரசியல் கலாச்சாரம்தான். சீமானின் தமிழர் தேச நலன் சார்ந்த அரசியலை விமர்சிக்கும் எவரும் உண்மையில் அவர் பேசும் அரசியலின் தாற்பயத்தை விளங்கி கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது அவர் மீது பொறாமை கொண்டு விளங்க விரும்பாதவர்களாக இருக்க வேண்டும். தமிழர்களின் தேசிய உணர்வின் தலைவனாக பிரபாகரன் என்ற ஒற்றை புள்ளியை அவரது கொள்கை மாறாத உறுதிக்கும் இனத்திற்கான தியாகத்திற்குமாகவே இன்று வரை மக்கள் போற்றுகிறார்கள். அதேபோல் தமிழர் அரசியல் பரப்பில் தமிழீழ விடுதலை போராட்ட தலைமையால் அடையாளப்படுத்தப்பட்டு கொள்கைக்காக உறுதியுடன் நிற்கும் சீமானின் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் செயற்பாடும் அவரது தமிழ் தேசிய அறிவாயுத அரசியல் கொள்கைக்காகவும் உலகத் தமிழ் பரப்பில் அவருக்கு பேராதரவு இருக்கிறது என்பது மறக்க முடியாது. தமிழ்நாட்டில் நீண்டகாலமாக ஊடுருவியுள்ள திராவிட அரசியல் கலாச்சாரத்தின் சாயல் இலங்கை தமிழ் அரசியல் பரப்பிலும் நுழைந்து விட்டது என்பது அண்மைய வருடங்களில் இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் சிலரின் தில்லுமுள்ளு அரசியல் நாடகங்களின் மூலம் அப்பட்டமாக வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. திரு சுமந்திரன், திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு இடையிலான பதவி சண்டை, திரு செல்வம் அடைக்கலநாதனின் மீதான குற்றச்சாட்டுக்கள், திரு CVK சிவஞானம் அவர்களின் கொள்கை மாறிய கட்சி கூட்டணியின் ஒன்றுதல், கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் மீதான போலி தமிழ் தேசியவாத குற்றச்சாட்டு, புதிதாக உருவெடுத்து தன் இன மக்களையே புலம்பெயர் தேசத்தில் கேவலமாக பேசியிருந்த வைத்திய அரசியல்வாதி, இப்படி மாறுபாடான குளறுபடிகள் நிறைந்ததாகவே இலங்கை தமிழ் தேச அரசியலும் அரசியல்வாதிகளும் அவர்களின் நடவடிக்கைகளும் அமைகிறது. இது தமிழர்களின் துரதிர்ஷ்டம் என்றே கூறலாம். இங்கே நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்றால், கொள்கையை வகுத்து அதற்கான நவீன முரண்பாடுகளுடன் மல்லுக்கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. தமிழர்களின் அரசியல் பரப்பானது மிகவும் பலவீனமான நிலையிலேயே உள்ளது. அதனை உணர்ந்து உண்மையான தமிழர் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்தி ஒரு சிறந்த கொள்கையுடன் நிற்கும் ஒரு கட்சியுடன் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து பயணியுங்கள். அது தாய் தமிழ் நாட்டில் இருந்தால் என்ன, இலங்கை தமிழ் அரசியல் பிரதேசத்தில் இருந்தால் என்ன, உங்களுடைய அரசியல் தேவை தர்க்க ரீதியானதாகவே அமையப்போகிறது. தர்க்க ரீதியான தீர்க்கமான அரசியல் கருத்தை கொண்டுள்ள ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதனை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கான அரசியலை செய்யுங்கள். அதனை விடுத்து சுயநல தற்பெருமை அரசியலை செய்தால் நீங்கள் அரசியல் பரப்பில் இருந்து மட்டுமல்ல, தமிழர்களின் வாழ்வியல் பரப்பில் இருந்தும் புறக்கணிக்கப்படுவீர்கள். இன்று வரை எமது ஆய்வின்படி ஒரே ஒரு கருத்தை மட்டும் தெரிவிக்கலாம். அதாவது, நாங்கள் கடந்த ஒரு பதிவில் குறிப்பிட்டது போல தமிழ் மன்னர்களின் இறுதிக்கால மன்னர்களின் முடியாட்சி காலத்திலும் சரி, இன்று வரை தொடரும் ஜனநாயக குடியாட்சி காலத்திலும் சரி, தமிழர்களுக்கான கலாச்சாரம், அடிப்படை வாழ்வியல் மற்றும் பொது பழக்க வழக்கம் என்பது எமது தலைமைகள், அதாவது தங்களை தலைவர்களாக முன்னிலைப்படுத்தி கொண்ட அரசியல் தலைவர்களால் ஒருபோதும் நெறிப்படுத்தப்படவில்லை. தமிழர்களின் அடிப்படை கல்வியிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் அது. அனைத்து தமிழர்களுக்கும் ஒரே வகையான வாழ்வியல் பண்பாடு, பொது பழக்க வழக்கம், கலாச்சாரம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க வேண்டியது தமிழ் தலைவர்களின் கடப்பாடு. நாங்கள் எங்கள் உடைகளில் மட்டும் கலாச்சாரத்தை காண்பிப்பது போதாது. வாழ்வியல் முறைகளிலும் பொதுவான கலாச்சாரம் கொண்டு வரப்பட வேண்டும்.
இதனை இந்தியாவில் தமிழ்நாட்டில் திராவிடர்களும் ஆரியர்களும் திட்டமிட்டு சிதைத்தார்கள். இலங்கையில் தமிழ் அரசியல் தலைவர்களே தற்பெருமை சார்ந்த சுயநல அரசியல் தனத்தால் சிதைத்து சமூக ஏற்றத்தாழ்வை உருவாக்கினார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை போரை வழிநடாத்திய அதன் தலைமை இதற்கான அத்திவாரத்தை இட்டு தங்களுடைய நிர்வாக காலத்தில் சிறப்பான செயற்படுத்தி வந்தார்கள் என்பது மறக்க முடியாது. ஆகவே அவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பான நோக்குடன் அரசியல் செய்யக்கூடிய தலைமைகள் முன்வந்து மக்களை ஒற்றுமையாக, அதாவது சமூக ஏற்றத்தாழ்வுகள் அபத்தமானவை என்பதை மனதார உணர்வித்து வழிநடாத்தி அரசியல் வெற்றியை அரசியல் ரீதியாக அடைய முன்வரலாம். அதற்கு தாய் தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சியின் துணையையும் கொள்ளலாம் என்பதே காலத்தின் தேவையை உணர்ந்த கருத்தாகும். கடந்த கால வரலாற்று அனுபவங்களின் அடிப்படையில் தமிழர்கள் முதலில் தங்களுக்குள் இருக்கும் உள்ளக ஏற்றத்தாழ்வுகளை களைந்து எறிய வேண்டும். தங்களின் அரசியல் முனைப்புகளை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும். சீமானைப் போல வெளிப்படையாக பேச வேண்டும். அரசியல்வாதிகள் முதலில் தங்களை மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான நம்பிக்கையானவர்களாக உணர்த்த வேண்டும். எமது ஆயுத போராட்டத்திற்கும் அதன் இலட்சிய பாதைக்கும் தடையாக நின்றது ஒரு வகையில் பிரதேசவாதமும் அது சார்ந்த சாதியவாதமும் என்பதை நாங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். தமிழீழ போராட்டத்தில் அனைத்து விடுதலை புலிகளின் தலைமைகளையும் விமர்சித்து அதற்கு ஆதரவளித்து அரசிற்கு ஆதரவளித்த அதே வாய்கள்தான் இன்று புலிகளின் அரசியல் சிறந்தது என்று அரசை தூற்றுகிறார்கள். இது தவறான ஒரு ஒட்டுமொத்த தமிழ் பரப்புக்கும் சந்தர்ப்பவாத அரசியல் தனத்தை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. எனவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால், தமிழ்நாட்டின் நிலையான தமிழ் தேசிய அரசியலின் பின்புல ஆதரவின் அடிப்படையில் இலங்கை தமிழ் அரசியல் முன்னகர்வை மேற்கொண்டால் அன்றி இலங்கை தமிழ் அரசியல் செய்வதற்கே தமிழ் அரசியல்வாதிகள் என்று எதிர்காலத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதே எமது கருத்து. நன்றி, வணக்கம்.